சத்தமா ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. நமக்குள்ளாய் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இந்த ரட்சிப்பு, பரிசுத்தம், இதனால் உண்டாகிற நீதி அவனுக்குள்ளே சரி, அவனை சார்ந்தவர்களுக்குள்ளே சரி, ஒரு வாசனையை உண்டு பண்ணும். எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வாசனை அது எப்படியாய் நமக்குள்ளே வரும், நம்முடைய வாழ்க்கையிலே வரும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், நம்முடைய குடும்பத்திலும், நம்முடைய ஊழியங்களிலும் இந்த வாசனை எப்படி அது வீச செய்யும்? எடுத்த வாசிப்போம். 1 பேதுருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 15, 16வது வசனங்கள். Praise the Lord. 1 பேதுரு 1:15. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த காலைவேளை கர்த்தருடைய சபையிலே கூடி வந்திருக்கிற யாரா இருந்தாலும் சரி, அது எந்த சபையா இருந்தாலும் சரி, நம்மை அழைத்தவர் பரிசுத்தர். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க எல்லாரும், எங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை அழைத்தவர், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல. அப்ப நல்லா கவனிங்க, நம்முடைய நடக்கைகள் இயேசுவை அறிவதற்கு முன்பாக அது எப்படியோ இருந்திருக்கும், எப்படியோ அதை நினைத்து கூட பார்க்க முடியாது. இப்ப நினைத்தாலே இவ்வளவு கேவலமான அருவருப்பான காரியங்கள் நாங்கள் செய்திருக்கிறோமே என்று ஒருவேளை நினைத்து கூட பார்ப்பதற்கு பிடிக்காத நிலைமையிலே நம்முடைய காரியங்கள், நம்முடைய தன்மைகள் நிச்சயமாகவே உண்டு. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அவர் எப்பொழுது நம்மை அழைத்தாரோ, நம்மை தெரிந்தெடுத்தாரோ, நம்முடைய நடக்கைகளை இயேசு மாற்றினார். எத்தனை பேருங்க ஆமென் சொல்றீங்க? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது உண்மையாகவே. அந்த வார்த்தை 14வது வசனம் வாசிங்கம்மா. அறியாமையினாலே, போதும், முன்னே நம்முடைய அறியாமையினாலே நம்முடைய இச்சைகளின்படி இந்த உலக வழக்கத்திற்கேற்றபடி நாம் நடந்து கொண்டு இருந்தோம். ஆமென் சொல்ல மாட்டோமே? அல்லேலூயா. முன்னே நாம் அறியாமையினாலே, என்னன்னே தெரியாதுங்க, இயேசுவின் அன்புனா என்னன்னு தெரியாது, ரட்சிப்புனா என்னன்னு தெரியாது, பரிசுத்தனா என்னன்னு தெரியாது, நீதினா என்னன்னு தெரியாது. ஆகையினாலே இந்த உலகத்தின் இச்சைகளுக்கு ஏற்றது போல எல்லாவற்றையும் நாம் செய்து அனுபவித்து கொண்டு இருந்தோம். எல்லாவற்றையும் இந்த கண்கள் என்ன சொல்லுதோ, இந்த காதுகள் என்ன சொல்லுதோ, இந்த இருதயம் என்ன சொல்லுதோ, அதெல்லாவற்றையும் செய்து கொண்டுதான் இருந்தோம். ஆமென். ஆனா இயேசு கிறிஸ்து என்றைக்கு அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தர். சத்தமா ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள், கவனிங்க. அப்ப இயேசு என்றைக்கு நம்மை அழைத்தாரோ, அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தினாரோ, நம்முடைய நடக்கை அவரை போல என்றைக்கு மாறினதோ அந்த பரிசுத்தம் எனக்குள்ளே காணப்படுகிறது. ஆமென் சொல்ல மாட்டோமே? அந்த ரட்சிப்பு, இயேசுக்குள்ள இருந்த அந்த பரிசுத்தம், இயேசுக்குள்ள இருந்த அந்த நீதி, அது எனக்குள்ளே எப்ப வந்ததோ அதனாலதான் சொல்லப்படுது, அப்போஸ்தலன் பவுல் இப்படி சொல்கிறார், உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை இந்த 16வது வசனத்திற்கு இணையான ஒரு வசனமே கிடையாது. உண்மையாகவே அந்த வார்த்தையை நல்லா கூர்ந்து கவனிங்க. ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் பரிசுத்தர். அல்லேலூயா. எத்தனை பேருங்க இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு தகுதியுள்ள ஒரே தெய்வம் இயேசு ஒருவர் மாத்திரம். அல்லேலூயா. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தமா இருக்கிறேன், எனக்கு நீ அடிமையா இரு அப்படின்னு சொல்லல. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராகவே இருங்கள். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப உண்மையாகவே சொல்லுகிறாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
எந்த ஒரு மனிதனை சந்திக்கிறாரோ, எந்த ஒரு மனிதனுக்குள்ளே, அந்த மனிதனுக்குள்ளே அவர் வருவதற்கு முன்பாக அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய நடக்கை, அவனுடைய சிந்தனை, பேச்சுகள் எல்லாமே எப்படியோ இருந்திருக்கும். ஆனா நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள்ள அவனை தொடும்போது, அவனுக்குள்ளே வரும்போது, உண்மையாகவே சொல்லுகிறேன், அவனுடைய நடக்கைகள், அவனுடைய பேச்சுகள், அவனுடைய செயல்கள் எல்லாவற்றிலேயும் இயேசு கலந்திருக்கிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. அவனுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் இயேசுவின் செயலை காண்கிறோம். எல்லாவற்றிலேயும், எல்லா காரியங்களிலும் இயேசுக்குள் இருந்த அந்த பரிசுத்தம், அவருடைய பலன் நமக்குள்ளே காணப்படுகிறது. ஆமென். அப்ப நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, அப்ப இதுதான் இயேசுவினுடைய, கிறிஸ்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வாசனையை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த பரிசுத்தத்தின் வாசனை, ரட்சிப்பின் வாசனை, அந்த நீதியின் வாசனை, அது எனக்குள்ளே எப்படியாய் வருகிறது? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எடுத்தவர் வாசிப்போம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த பரிசுத்தம், அந்த நீதி, அந்த ரட்சிப்பு, அந்த வாசனை எனக்குள்ளே எப்படிங்க வருது? சமீபத்தில் நான் ஒரு பெரிய மனிதர், ரொம்ப நிறைய புக்குலாம் எழுதியிருக்கார். அந்த புக்கில் ஒரு தற்செயலாம் வாசித்தேன். ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம் தான். அவர் நிறைய புக்கெலாம் எழுதியிருக்கார். ரொம்ப ஒரு சின்ன அவர் எழுதின ஒரு சின்ன விஷயம் தான் நான் அதில் படித்தேன். அவ்வளோவாலாம் பெருசாலாம் நான் இது பண்ணுறதில்ல, சும்மா அது ஒரு புக்கு தான் வாசித்தேன். அதில் உண்மையிலே சொல்லும்போது இது உண்மை. ஒரு மனுஷனுக்குள்ள அசுத்தாவி இருந்தாலே, கவனிங்க உண்மை இது. ஒரு மனுஷனுக்குள்ள அசுத்தாவி, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு அசுத்தாவி இருந்தா, அவனுடைய இருதயத்திலையும் சரி, அவனுடைய சரீரத்திலும் இருந்தாலும் சரி, பயங்கரமான நாற்றம் உண்டாகும். எப்படியா? இது உண்மை. அவர் எழுதியிருக்காரு. அவர் நிறைய புக் எழுதியிருக்காரு. அதில் அந்த ஒரு வழியை பார்த்தோன்னா பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. உண்மைதான். ஏன்னா பரந்த பாதாளமும் சரி, நரகமும் சரி, ஒரு சகோதரனுடைய சாட்சி சொல்லியிருப்பாங்க, பயங்கரமான நாற்றமும் அழுகு, ஒரு மாதிரி அந்த நாற்றத்தில் ஒரு நாள் கூட யாரும் இருக்க முடியாத நிலையில் இருக்கிறது தான் நரகம். ஆமென் சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஏற்படுத்தின இடம், பயங்கரமான நாற்றம் மிகுந்த இடம், துர்நாற்றம் மிகுந்த இடம் தான் நரகம். அருமையான தேவ பிள்ளைகளே, உண்மையாகவே நாமெல்லாம் அதுக்கு தான் ஆயத்தப்பட்டு இருந்தோம். அங்கே போகிறதுக்கு தான் பிசாசு நம்மளை ரெடி பண்ணி வச்சிருந்தான். எத்தனை பேருக்கு ஆமென் சொல்றீங்க? அங்கே போகிறதுக்கு எல்லாம் நம்மளை ரெடி பண்ணிட்டான் பிசாசு. அந்த இடத்திலிருந்து தான் இயேசு நம்மை தூக்கி எடுத்தார். சத்தமா ஒரு ஆமென் சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. அந்த நாற்றமுள்ள சேற்றிலிருந்து, அதுவும் உளையான சேற்று, நாற்று மிகுந்த இடத்திலிருந்து தான் இயேசு உங்களை என்னையும் தேற்றினார். அந்த இடத்திலிருந்து நம்மை தூக்கினார். சத்தமா ஒரு ஆமென் சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, உண்மையாகவே இந்த நாற்றம் அது எப்படியாய் மாறினது? எடுத்தவர் வாசிப்போம். 1 பேதுரு, அதே முதலாவது அதிகாரம் 18வது வசனம் வாசிப்போம். கவனிங்க, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய முன்னோர்களின் பாரம்பரியத்தினாலே நாம் கற்றுக்கொண்டது என்ன? கவனிங்க, உண்மையாகவே சொல்லுகிறேன், இது நம்மை எதற்குள்ளாய் நடத்தினது? உண்மையாகவே சொல்லுகிறேன், பாவத்திலும் நிறையாத சாபத்திலும் இது நம்மை நடத்தி வைத்திருந்தது. ஆமென் சொல்ல மாட்டோமே. ஆமென். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அழிவுள்ள வஸ்துக்களை நம்பி, இது தெய்வங்களாய் நாம் நம்பி இருக்கிறோம், இதை கடைபிடிக்கிறோம் என்று சொன்ன காரியம் உண்மையாகவே நீங்கள் பின்பற்றின உங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள் இது நம்ம எங்க கொண்டு போய் நிறுத்துச்சுன்னா, கவனிங்க, உண்மையாகவே சொல்லுகிறேன், நம்மை அழிவுக்குள்ளாய் கொண்டு போய் நிறுத்தினது. ஆமென் சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்போ எந்த இடத்துல நம்ம கடைசியா கொண்டு போய் நிறுத்துச்சுன்னா, இப்ப சொன்ன பாருங்க, ஒரு நாற்றமான
ஒரு உளையான சேற்றில் இருக்கிற அந்த இடத்துல பிசாசு நம்மை கொண்டு போய் நிறுத்திட்டான். ஆமென் சொல்ல மாட்டோமே. அப்ப நல்லா கவனிங்க, இந்த சேற்று ஒவ்வொரு நாளும் நம்மை அந்த சேற்றுக்குள்ளே அழுத்தி அழுத்தி உள்ள போகி ஒவ்வொரு நாளும் அது நம்ம இந்த அந்த உளையான சேற்று நம்ம உள்ள இழுத்து கொண்டே இருக்கிறது. அந்த நாற்றமும் துர்நாற்றமும் நம்மகிட்ட வீசுகிறது. நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்திற்குள்ளாய் முற்றிலுமாய் நம்மை அழித்து நிர்மூலமாக்கும்படியாய் பிசாசு எத்தனித்து கொண்டேதான் இருந்தான். ஆனா நல்லா கவனிங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை சந்தித்து அந்த இடத்திலிருந்து நம்மை தூக்கின போது கவனிங்க, அந்த இடத்திலிருந்து அந்த துர்நாற்றம் மிகுந்த அழுகையுமான அந்த துர்நாற்றம் மிகுந்த இடத்திலிருந்து இயேசு நம்மை தூக்கி எடுத்தது மாத்திரமில்லைங்க, அவர் என்ன செய்தார்? வாசிப்போம் 19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின், வாசிங்க சிஸ்டர், சொல்லுங்க எல்லாரும், விலையேற பெற்ற ரத்தம். சத்தமா சொல்லுங்களேன், சத்தமே வரமாட்டேது. விலையேற பெற்ற ரத்தம், இன்னும் சத்தமா சொல்லுங்க, விலையேற பெற்ற ரத்தம். அல்லேலூயா. அந்த விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்கிறது, குற்றமற்ற குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி. கவனிங்க, அந்த குற்றமில்லாத ரத்தம் என்றைக்கு எனக்குள்ளே, கவனிங்க, என்றைக்கு எனக்குள்ளே ஊற்றப்பட்டதோ, என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தில் அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய குற்றமில்லாத ரத்தம் என்றைக்கு எனக்குள்ளே அது ஊற்றப்பட்டதோ, கவனிங்க, என்னுடைய நாற்றத்தை எல்லாம் அந்த ரத்தம் வாசனையாய் மாற்றினது. எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்களேன், தயவு செய்து எல்லாரும் கை வச்சு சொல்லுங்க, எல்லாரும் கை வச்சு சொல்லுங்க, தலையில கூட கை வச்சு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து குற்றமற்ற ரத்தம். சொல்லுங்களேன், குற்றமற்ற ரத்தம் எப்போ எனக்குள்ள வந்துச்சோ, சொல்லுங்களேன், நாற்றெல்லாம் வாசனையா மாறிடுச்சு. அல்லேலூயா. அது எங்களுக்குள்ள நாற்றமா? அப்படிலாம் ஒண்ணு இல்லவே இல்லையே. உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, உங்க இருதயத்தை நீங்க திரும்பி பார்த்தா தெரியும். நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக கவனிங்க, உங்களோட இருதயத்திலிருந்து எவ்வளவு காரியங்கள் பேசுகிற, என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், நம்ம எவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறோம் நம்ம இருதயத்துக்கு தான் தெரியும். உண்மையா இல்லையா? ஆமென் சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. கவனிங்க, இப்போ நம்முடைய பேச்சுகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய நாவின் வார்த்தைகள் அது தேவனுக்கு பிரியமா இருந்திருக்குமா? நிச்சயமாகவே கிடையாது. மற்றவர்களை புறம் பேசுவது, மற்றவர் நம்முடைய நாவினாலே பெருமையான காரியங்கள் பேசுது, இது எல்லாமே எங்க இருந்து வருதுன்னா நாவில இருந்து இல்ல, நம்முடைய இருதயத்திலிருந்து இந்த காரியங்கள் நமக்குள்ளே எழும்பி 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 என்ன ஆகுதுங்க, ஒவ்வொரு நாளும் இது எழும்பி ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்திலிருந்து கெட்ட வார்த்தைகளும் வீணான சிந்தனைகளும் பெருமையான எண்ணங்களும் இது எல்லாம் நமக்குள்ளே நாற்றத்திலிருந்து வெளியில எடுக்கும் போதே ஒரே நாற்றம் தான். எல்லாவற்றிலும் அந்த வார்த்தைகள் பேசுகிறவர்களுக்கும் அது ஜீவனை உண்டாக்கவில்லை, அவர்களை கீழே தள்ளும்படியாய் மரணத்திற்கு ஏதுவாகவே அது நடத்தினது. ஆமென் சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. ஆனா நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்பொழுது நமக்குள்ளாய் அது ஊற்றப்பட்டதோ, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்பொழுது என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்திலே அது ஊற்றப்பட்டது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னுடைய நாற்றம் எல்லாம் வாசனையாய் மாறினது. சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. என்னுடைய நாற்றம் எல்லாம் சொல்லுங்களேன், அது வாசனையாய் மாறினது. ஆமென் சொல்லுங்க. நாற்றத்துக்கு ஒரு குணம் இருக்கு, வாசனைக்கு ஒரு குணம் இருக்கு. நாற்றமும் அது பயங்கரமா வீசும், ஆனால் வாசனை வந்தா நாற்றம் இருக்கிற இடம் தெரியாம மறைந்து போய். ஆமென் சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நாற்றமாய் இருந்த என்னை ரட்சிக்கிறது மாத்திரம் அல்ல, அந்த நாற்றத்தை அவர் வாசனையாய் மாற்றினார். ஆமென் சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. அப்ப திரும்பவும் கேட்கிறேன், இயேசுக்கு ஒரு வாசனை இருக்கா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசுக்கு ஒரு வாசனை இருக்கா? எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? ஒன்றும் சத்தமே வரமாட்டது. காலையில் ரொம்ப தூக்க மயக்கமாக இருக்கிறேன். கிளைமேட் கூட நல்லா தான் இருக்கு, நல்ல வெயில் தானே இருக்கு. ரொம்ப மற்ற இந்த குளிர்காலத்தில் ஒரு மாதிரி சொல்கிறோம், அப்படியே சத்தமே வரமாட்டோம். நல்ல சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுவோம், இன்னும் சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுவோம்.
அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தும். சரி, இயேசுக்கென்று ஒரு வாசனை இருக்கா? எடுத்து ஒரு வாசிப்போம். உன்னத பாட்டு 1வது அதிகாரம் 3-6வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வெள்ளை போலத்தினாலும் சாம்பிராணியினாலும் வர்த்தகருடைய சகலவித கந்தப்பொடி. கவனிங்க, இந்த கந்தப்பொடி அப்படின்னா என்னன்னா வாசனை வீசுகிற காரியம். இந்த உலகத்தில் என்னென்ன வாசனை இருக்கோ, இந்த உலகத்தில் இருக்கிற வாசனை எல்லாம் இல்ல, இதை விட மேலான அந்த சில வாசனைகளை நம்ம பார்த்தே இருக்க முடியாது. அவ்வளவு மகிமையான வாசனை, சகலவித கந்த பொடியினாலும் உண்டாகிய வாசனையை வீசி. சொல்லுங்க எல்லாரும், வாசனையை வீசி. சத்தமா சொல்லுங்க, வாசனையை வீசி. அல்லேலூயா. வாசனையை வீசி தூப ஸ்தம்பங்களை போல் வனாந்தரத்திலிருந்து வருகிற இவர் யார்? ஆமென் சொல்லுவோமே. அவர் வேற யாரும் அல்ல, அவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்ல மாட்டோமே. இவர் யார்? அப்போ அவர் வேற யார் அல்ல, அவருடைய பெயர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, அவருக்குள்ள இருந்த அந்த வார்த்தை சொல்லுகிறது, சகலவித கந்த பொடியினாலும் உண்டாகிய வாசனையை வீசி. அப்ப நல்லா கவனிங்க, நம்முடைய ஆத்மநேசர் மணவாளர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அவருக்குள்ளாய் ஒரு வாசனை இருக்கிறது. அந்த வாசனை யாருமே அறிய முடியாது. அந்த வாசனை மிகுந்த ஆனந்த தைலம், வாசனை மிகுந்த இடமாய். உண்மையாகவே நம்ம விசுவாசிப்போம், பரலோக ராஜ்யமோ அந்த வாசனை மிகுந்ததாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஆமென் சொல்ல மாட்டோமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உண்மையாகவே நரகம் நாற்றம் மிகுந்த இடமா இருக்குன்னா நான் விசுவாசிக்கிறேன், பரலோக ராஜ்யம் தேவனுடைய வாசனை நிரம்பிய இடமா தான் இருக்கும். ஆமென் சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. உண்மையாகவே அப்ப தேவனுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மணவாளனாகிய இயேசுவுக்கு ஒரு வாசனை உண்டு. அந்த வாசனை பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, சகலவித கந்தப்பொடியினாலும் உண்டாகிய வாசனை. சரிங்க, அந்த வாசனை எப்படி எனக்குள்ள வரும்? உண்மையா சொல்றேன், இந்த வாசனை மணவாளனுடைய வாசனை மணவாட்டியாகிய சபையினிடத்திலே வீச செய்வார். ஆமென். எடுத்தவர் வாசிப்போம். முதல்ல 4வது அதிகாரம் வாசிப்போம். 4:11 வாசிங்க. சத்தமா சொல்லுங்க எல்லாரும். என்ன சொல்றாங்க? சத்தமா படிங்க. பாத கேக்குதா எல்லாருக்கும்? என்னன்னு சொல்றாரு? ஏங்க சத்தமா சொல்லுங்கன்ற ஒண்ணு சத்தமே வரமாட்டது. என் மணவாளியே அப்படின்னா என்னங்க? என்ன அப்படின்னா என் மணவாளியேனா சொல்லுங்க. மணவாளன் வராருன்றான். அப்ப மணவாளின்னா என்னன்னு அர்த்தம்? மாப்பிள்ளை வராருன்னா அப்ப அடுத்தது யார் இருக்காங்க இங்க எதிரில்? சொல்லுங்க. மணப்பெண் தான், பொண்ணு தான் இருக்கிறாங்க. அதால தான் அவர் மணவாளின்னு சொல்றாரு. கவனிங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மணவாளனாய், ஆத்மநேசராய், சாரோனின் ரோஜாவாய், லீலி புஷ்பங்களுக்குள்ளே அவருடைய வாசனை வீசுகிறது. சகல கந்த பொடிகளின் வாசனை அவர் மேல் வீசுகிறது என்றால் அவர் மணவாளன். அப்ப மணவாட்டியாகிய சபை மணவாளி. கர்த்தர் சொல்றார் பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றார், என் மணவாளியே. வாசிங்க. என்ன சொல்றாரா? என்னது? என்ன வாசனை? சத்தமா சொல்லுங்க எல்லாரும். பா என்னப்பா மைக்க ரெடி பண்றீங்க? பேசும்போது தான் சவுண்ட் அமைதியாகுது. சத்தமா வைங்க. ஒண்ணுமே சவுண்டே வரமாட்டது. சத்தமா சொல்லுங்க எல்லாரும். வஸ்திரங்களின் வாசனை. சொல்லுங்க எல்லாரும். இது என்னது? வஸ்திரங்க. அவர் நம்ம வஸ்திரங்களுக்கு வாசனை இருக்கா? வஸ்திரங்களுக்கு வாசனை இருக்கா? உண்மை கம்ஃபர்ட் போடுறாங்கன்றாங்க. சரி, இப்போ அது தெரிஞ்சுங்களா? இப்போலேருந்து தெரிஞ்சு கொள்ளுங்க. கம்ஃபர்ட் போடுறாங்க. இந்த பர்ஃப்யூம்லாம் எதுக்கு? அதுக்குன்னு ஒரு வாசனை கிடையாது. ட்ரெஸ்ஸுக்குன்னு தனியாக வாசனை கிடையாது. புதுசில் இருக்கும்போது ஒரு வாசனை வரும், அதுக்கப்புறம் அதோட வாசனை மாறிடும். அப்போ அந்த ட்ரெஸ்ஸுக்கு அது ஒரு செயற்கையாக ஒரு வாசனை ஏற்றுறதுக்கு அந்த பாருங்க சொல்கிற மாதிரி கம்ஃபர்ட்டை போடுறாங்க. கவனிங்க. அது இல்லாமல் பர்ஃப்யூம் என்னென்ன இதெல்லாம் இப்போ வாசனை, அந்த வாசனை எவ்வளோ நாளைக்கு? 2 மணி நேரம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அது. ஆனால் நல்லா கவனிங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மணவாளனாக இயேசு கிறிஸ்து
மணவாட்டியாகி சபைக்கு சொல்லுகிறார், உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது, உன் வஸ்திரங்களின் வாசனை. அல்லேலூயா. என்ன வஸ்திரங்க? கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற. உண்மையாகவே பிசாசு நம்ம இடத்துல இருக்கிற எல்லா காரியங்களை திருடிட்டு ஓடிட்டான். ஆனா இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய விலையேற பெற்ற மாசில்லாத மாசற்ற அந்த இரத்தத்தினாலே நம்முடைய அழுக்குகளை, நம்முடைய பாவங்களை, சாபங்களை அவருடைய இரத்தத்தினாலே கழுவனது மாத்திரமல்ல, முதலாவது நமக்கு அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம மேல போடுகிறார். ஆமென். சொல்ல மாட்டோமே? சொல்லுங்க, என்ன வஸ்திரம்? ரட்சிப்பின் வஸ்திரம். சொல்லுங்களே. அல்லேலூயா. ரட்சிப்பின் வஸ்திரம். அப்ப அவர்கிட்ட இருந்த ஒரு வஸ்திரம் வருதுன்னா அது வாசனையா இருக்குமா இருக்காதா? சத்தமா சொல்லுங்களேன். ஏங்க, சகல கந்த பொடி இந்த உலகத்துல என்னென்ன வாசனை இருக்கோ எல்லாமே அவர்கிட்ட வீசுதான். ஆமென். சொல்லுங்க. அவ்வளவு வாசனை மிகுந்தவர் நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து. அப்ப அவர் அவர்கிட்ட இருந்து ஒரு அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம மேல போடுறாருன்னா அது எப்படி இருக்கும்? வாசனை இருக்குமா இருக்காதா? சொல்லுங்களேன், சத்தமா தான் சொல்லுங்களேன். வாசனை இருக்குமா? ரட்சிப்பின் வாசனை. அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம மேல முதல் போடும் போதே அந்த இயேசுவின் மேல வீசுகிற வாசனை எனக்குள்ளே வீசுது. ஆமென். சொல்ல மாட்டோமே? அல்லேலூயா. அந்த இயேசுவின் மேல் வீசுகிற, அந்த மணவாளன் மேல் வீசுகிற அந்த வாசனை என் மேல் வீசுகிறது. இரண்டாவது, அடுத்தது, அந்த ரட்சிப்பு கொஞ்சம் கொஞ்சமா வளருது. உள்ள இருக்கிற பரிசுத்தத்தின் வஸ்திரத்தை, உண்மையாகவே வெண்மை வஸ்திரமாகிய அந்த பரிசுத்த வஸ்திரத்தை அவர் என் மேல் போடுகிறார். அல்லேலூயா. அப்ப இன்னும் வாசனை அதிகரிக்குது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்ப அடுத்தது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதியின் சால்வையை அவர் எனக்கு போர்த்துகிறார். ஆமென். சொல்லுவோமே. இப்ப பரிசுத்தத்தின் வஸ்திரம், மெல்லிய வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை என் மேல போகிறதுனால கவனிங்க, இது எல்லாமே மணவாளனாகிய இயேசுவின் இடத்திலிருந்து எனக்கு அவர் தருகிறார். ஆமென். சொல்ல மாட்டோமே? அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே. அப்ப அவர் மேல இருக்கிற அந்த வாசனை, மிகுந்த வாசனை, சகல கந்த பொடியிலிருந்து வருகிற வாசனை, அந்த வாசனை இப்ப என் மேல வீசுது. ஆமென். சொல்ல மாட்டோமே? சொல்லுங்க, இந்த வாசனை இயேசுவின் மேல இருந்த வாசனை. சொல்லுங்க எல்லாரும். சொல்லுங்க எல்லாரும், கை வச்சு சொல்லுங்க, இயேசுவின் மேல இருந்த வாசனை. சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் மேல இருந்த வாசனை இப்ப என் மேல வீசுது. ஆமென். சொல்லுங்க. ஒரு காலத்துல இந்த ஒரு நேரங்களிலே இயேசுவை அறிவதற்கு முன்பாக நம்ம இந்த உலகத்தார் எல்லாரும் ஐயோ வாயை திறந்தாலே, ஐயோ இது வந்தாலே, இது பொந்து இந்த இடத்துல வந்தாலே ஐயோ நாற்றம் மிகுந்தது, ஐயோ இது வராம இருந்தா நல்லது, இந்த ஆள் வராம இருந்தா நல்லது அப்படின்னு ஒருவேளை நம்ம நிச்சயமாகவே சொல்லி இருக்கலாம். அவர்களின் மத்தியிலே இன்றைக்கு இயேசு நம்மை வாசனை வீச செய்கிறார். அல்லேலூயா. ஐயோ இவங்க வந்தாலே ஒரே பிரச்சனை தான்ப்பா, எதையாவது சண்டையை உண்டு பண்ணிடுவாங்க. இவங்க வர, ஐயோ அது வாயை திறந்தாலே வாயை மூடாது, ஐயோ இவங்க ஒரே இந்த வாயை, ஏன்னா அந்த இருதயத்தின் நிறைவினால் தான் வாய் பேசும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ உண்மையாகவே பிசாசு நம்முடைய இருதயத்தில் இருக்கும்போது உண்மையாகவே அந்த நாற்றமும் அழுக்கும் நம்முடைய நாவிலிருந்து புறப்பட்டது உண்மைதான். ஆனால் இன்று இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் செய்கிறார் என்றால், தேவனாகிய கர்த்தர், அந்த மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து உண்மையாகவே அவர் என் மேல இந்த போட்டிருக்கிற இந்த பரிசுத்தத்தின் வஸ்திரம், நீதியின் சால்வை, இந்த ரட்சிப்பின் வஸ்திரம், இந்த வெண் வஸ்திரம் எனக்குள்ளே இயேசுவின் வாசனையை வீச செய்கிறது. ஆமென். சொல்லுவோமே. இப்போ மேல இப்ப நம்ம சபையில இப்ப நம்ம வீட்டில் இருக்கிறோம்னு வைங்களேன். வெளியூர்ல இருந்து யாரோ ஒருத்தர் வராங்க, உங்க உறவினர்களே வராங்கன்னு வைங்க. உள்ள வந்த உடனே நல்லா அவங்க விலையுயர்ந்த ஒரு பெர்ஃப்யூம் போட்டிருக்காங்க. அவங்க உள்ள வந்த உடனே பாருங்க, அவங்க வந்துட்டாங்கன்னு நம்ம சரியா தெரியும். எப்படி தெரியும் சொல்லுங்க? அந்த வாசம், அப்பா கீழே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், வாசனை வருதே, பயங்கரமா வாசனை வருதுப்பா. சிலர் பாருங்க, சிலருக்கு அடையாளமே அதுதான். அவங்க கீழே வந்திருப்பாங்க, அந்த வாசனை மேலே வரைக்கும் வரும். இவ்வளோ உலக பிரகாரமாக மனுஷன் தயாரிக்கிற அந்த பர்ஃப்யூம்க்கே அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னா, இயேசுவின் வாசனை நீ எந்த இடத்துலெல்லாம் போறியோ, அநாற்றமான அழுக்கான உண்மையாகவே அந்த இடத்திலே உன்னுடைய வாசனை, இயேசுவின் வாசனை உங்க மூலமா அந்த இடத்துல வீச செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா.
ஒரு நாட்களிலே இது வாயை திறந்தாலே பிரச்சனை, ஐயோயோ பா வானாப்பா அப்படின்னு சொன்னவங்க அதே இன்றைக்கு சொல்லுவாங்க, நீங்க வந்த ஒரு வார்த்தை பேசுங்க, ஒரு ஜெபம் பண்ணுங்க, அந்த இடம் வாசனை உள்ளதாய் மாறும். அல்லேலூயா. எத்தனை பேருங்க, எத்தனை விசுவாசி? காரணம் என்ன தெரியுங்களா? எத்தனை பேர் உண்மையாக விசுவாசிக்கிறீங்க? காரணம் என்ன? ஆண்டவரா இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த அந்த வாசனை, அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் இருந்த பரிசுத்தம், அந்த நீதி, அந்த பலன் என்னை கழுவினதனாலே அந்த வாசனை எனக்குள்ளே வீசுகிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டோமே? அல்லேலூயா. ஏன்னா உண்மையாகவே பழைய ஏற்பாட்டின் சபையிலே, பழைய ஏற்பாட்டு மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் அந்த ஆசரிப்பு கூடாரம் அது எப்படி இருந்தது தெரியுமா? ஆசரிப்பு கூடாரம் கர்த்தருடைய சபை, கர்த்தருடைய வாசஸ்தலம், தேவனுடைய ஆலயம், அது எப்படி இருந்தது தெரியுங்களா? அந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் வாசனை ஒன்று போடுவாங்க, ஸ்பெஷல் வாசனை ஒன்று வீச செய்வாங்க. சும்மா இல்லை, ஏன்? அது ஆசரிப்பு கூடாரம், பலிபீடம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், தேவன் உலாவுகிற இடத்துல அது வாசனை மிகுந்ததா தான் இருக்கணும். உண்மை. வாசிங்க, ஒரு வசனத்தை வாசிங்க, வசனத்தை வாசிங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 40வது அதிகாரம், யாத்ராகமம் 40 41-2 வாசிப்போம். ஸ்தாபனம் பண்ணு. பிரைஸ் தி லார்ட். பாத்தீங்களா எவ்வளவு விஷயம் சொல்லப்படுதுங்க? அதை கவனிச்சிங்களா? அதுதான் படிக்க சொன்னேன், கவனிங்க. சாட்சி பெட்டி, மேஜை, பொன் தூப பீடம், பாருங்க அது எல்லாமே வாசஸ்தலத்து வாசல் தொங்கு திரை தூக்கி வைக்க கடவாய். பின்பு தகன பலிபீடத்தை ஆசரிப்பு கூடாரமாகிய வாசஸ்தலத்தின் வாசலுக்கு முன்பாக வைத்து தொட்டியை ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நடுவே அதிலே தண்ணீர் தைலம். ஒரு மேல எதை ஊற்றுறாங்களோ அது ராஜா அபிஷேகம்னா ராஜாவினுடைய அபிஷேகம், ஆசாரியர்கள் ஆசாரியர்கள், லேவியர்கள்னா லேவியர்கள், இப்படியாய் அந்த அபிஷேக தைலம் ஆசரிப்பு கூடாரத்தில் தான் வைக்கப்பட்டிருக்கும். அவங்க யார் யார் மேலே ஊற்றப்பட எந்த அபிஷேகமோ அந்த அபிஷேகம் அவங்களுக்கு செய்யப்படும். அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதில் உள்ள யாவையும் அபிஷேகம் பண்ணி அதையும் அதில் உள்ள சகல பனிமுட்டுகளையும் பரிசுத்தப்படுத்துவாயாக, அப்பொழுது பரிசுத்தமாயிருக்கும். ஆமே. இவ்வளவு காரியத்தையும் கர்த்தர் சொல்றார். எதுக்காக? தேவன் உலாவுகிற இடம் பரிசுத்தமா இருக்கணும், அதே நேரத்தில் அது தேவனுக்கு பிரியமுள்ளதா இருக்கணும். சரி, இப்ப கர்த்தர் இது சொல்லிட்டாரு. இப்ப அது மோசே ஒவ்வொன்றையா செய்து முடிச்சு அந்த ஆசரிப்பு கூடாரத்தை பிளான் நல்லா டிசைன் பண்ணி அழகா ரெடி பண்ணி உள்ள இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே அழகா ரெடி பண்ணி தொங்கு திரையெல்லாம் நல்லா கொண்டு வந்து எல்லாம் வைத்து எல்லாவற்றையும் மோசே செய்து முக்கியமான ஒரு காரியத்தை செய்தார். வாசிங்க, அதுலேயே 22 வாசிப்போம். போதும். என்னது கடைசியா பாருங்க. பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே ஆசரிப்பு கூடாரத்தில் திரைக்கு முன்பாக பொற்பீடத்தை வைத்து அதன் மேல் சுகந்த வர்க்கத்தினால் தூபம் காட்டினார். ஆமேன் சொல்லுவோமே.
என்ன சுகந்த வர்க்கம்னா என்ன? இதுதான் வாசனை வீசுகிற சுகந்த வர்க்கம். அப்படின்னா வாசனை வீசுகிற, சகலவிதமான வாசனை வீசுகிற, இதுதான் சுகந்த தூப. உண்மையாகவே சுகந்த வர்க்கம் அப்படின்னா வாசனை வீசுகிற பொருட்களை வெண்டு அந்த ஆசரிப்பு கூடாரம் முழுவதற்கும் மோசே அதில் என்ன பண்றாரா? சுகந்த வர்க்கத்தினால் தூபம் காட்டினான். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, இந்த மோசேக்கு அப்புறம் மோசே இதெல்லாம் செய்து முடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் அந்த பொறுப்பு யார்கிட்ட போகுதுன்னா ஆரோன் கிட்டையும் அவங்க பிள்ளைகளிடத்திலும். ஆசாரியர்கள் அவங்களுடைய பிள்ளைகள், அடுத்தது லேவியர்கள் அசிஸ்டன்ட், அவங்களாம் வெளியில தான் இருக்கணும், அவங்களாம் உள்ள கூட வரக்கூடாது. ஆசாரியர்கள் ஆசரிப்ப உண்மையாகவே பரிசுத்த ஸ்தலம், உண்மையாக அந்த பிரதான மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரதான ஆசாரியன் வருடத்திற்கு ஒரு முறை தான். ஆமேன் சொல்லுவோமே. இதுதான் அன்றைக்கு இருந்த ஆசரிப்பு கூடாரத்தின் நிலைமை. ஆனா அந்த ஆசரிப்பு கூடாரமும் வாசனை நிரம்பியதான் காணப்படுகிறது. ஆமேன். ஏங்க எதற்காக சொன்ன? தேவன் உலாவுகிற இடம். சொல்லுங்க எல்லாரும், தேவன் உலாவுகிற இடத்தினால, அது நல்ல சுகந்த வர்க்கத்தினாலே, நல்ல கர்த்தருடைய வார்த்தை சொல்கிற சுகந்த வர்க்கத்தினாலே மோசே தூபம் காட்டினான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அப்ப நல்லா கவனிங்க, இது பழைய ஏற்பாட்டு சபை. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு சபையின் நிலை என்ன? எங்க நம்ம தூபெல்லாம் போடுறது இல்லையே. சபையில ஏன் தூபெல்லாம் போடுறது இல்லை? சபையில் எங்க தூபம் வந்து சொன்ன விஷயம் எதுவுமே சபையில காணுமே. எங்க அங்க சொல்லப்பட்ட இந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பின்பு பீடம் ஆசரிப்பு கூடாரத்தை, தொட்டியை ஆசரிப்பு கூடாரத்தில், பொற்பீடம், மேஜை, இதெல்லாம் எங்க காணா? எங்க இதெல்லாம் இந்த புதிய ஏற்பாட்டு சபை ஏன் இந்த என்னாச்சு? இந்த காரியெல்லாம் இல்லையே. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்றைக்கு இந்த பூமியிலே வந்து சிலுவையில் அறையப்பட்டாரோ அன்றைக்கே இந்த பிரதான ஆசாரியனுடைய காரியத்தெல்லாம் அவர் செய்து முடிச்சு சிலுவையிலே முடித்து விட்டார். ஆமேன் சொல்ல மாட்டோமே. வாசிங்க, அதிலே வாசிங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 27வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் பிரதான ஆசாரியர்களை போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவது இல்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே முன்பு தன்னுடைய சொந்த பாவங்களுக்காகவும் பலியிடுவான். அடுத்தது ஜனங்களுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யும்படியாய் அவன் பலியிடுவான். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பாகவே தன்னைத்தானே அவர் பலியிட கொடுத்ததினாலே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரே தரம் செய்து முடித்தார். ஆமென் சொல்லுவோமே. அப்ப இயேசு கிறிஸ்து அவரை போல பிரதான ஆசாரியன் ஒவ்வொரு வருஷமும் இதை செய்ய வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்து ஒரே தரம் அவருடைய குற்றமற்ற மாசற்ற ரத்தத்தை சிந்தி இந்த பூமியிலே எல்லா பலிகளையும் தன்னை பலியிட்டதினாலே இயேசு ஒரே தரம் அதை செய்து முடித்தார். ஆமென் சொல்லுவோமே. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, வாசிங்க, அதிலே வாசிங்க, 7வது அதிகாரம், 9வது அதிகாரம் 25 இருந்து வாசிங்கம்மா. வாசிங்க. இருபத்தெட்டு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, பிரதான ஆசாரியன் அந்நிய இரத்தத்தோட, கர்த்தருடைய வார்த்தை அந்நிய இரத்தத்தோட வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேகந்தரம் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை.
ஆமென் சொல்லுவோம். ஒவ்வொரு வருஷமும் கர்த்தருடைய நியமம் இது செய்யப்பட வேண்டும். மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அந்நிய ரத்தத்தினாலே, ஒரு வயது அந்த அந்த ஆட்டின் ரத்தத்தினாலே, அது பரிசுத்த ரத்தத்தினாலே முழுவதுமாய் தன்னை பரிசுத்தப்படுத்தி ஜனங்களுடைய பாவங்கள் நிவிர்த்தி செய்யும்படியாய் முன்பு இந்த காரியங்களை பிரதான ஆசாரியன் ஒவ்வொரு வருஷமும் இது செய்ய வேண்டும். இது தேவனுக்கு பிரியமானது. அப்ப நல்லா கவனிங்க, அதை செய்வதற்கு முன்பாக ஆசரிப்பு கூடாரம் முழுவதும் அது பரிசுத்தமானது, தேவன் உலாவுகிற இடம், வாசனை மிகுந்ததா இருக்க வேண்டும். அப்ப இதற்காக எவ்வளவு காரியங்களை செய்து கொண்டிருந்தாங்க. இதுதான் பழைய ஏற்பாட்டு சபையின் பிரமாணம், நியாய பிரமாணம் கற்றுக் கொடுக்கிற காரியம். ஆனா நல்லா கவனிங்க, இந்த புதிய ஏற்பாட்டு, நாம் புதிய ஏற்பாட்டு சபையிலே இந்த காரியம் எதுவும் தேவையில்லை. காரணம், இயேசு இது எல்லாவற்றையும் ஒரே தரம் செய்து முடித்தார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இதை ஒரே தரம் அவர் சிலுவையிலே செய்து முடித்ததினாலே ஒவ்வொரு வருஷமும் எனக்காக பலியிட வேண்டியதில்லை. இயேசு சிலுவையிலே தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்ததினாலே இதை ஒரே தரம் அவர் செய்து முடித்து விட்டார். ஆமென். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, அந்த புதிய ஏற்பாட்டு சபையின் வழக்கம் என்னங்க? புதிய ஏற்பாட்டு சபை நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? இயேசு சொல்லுகிற காரியம் என்ன? உங்கள் சபை அது வாசனை மிகுந்ததா இருக்கணும். உங்க ஆலயம் அதனை வாசனை மிகுந்ததா இருக்கணும். இயேசு அப்படி கற்றுக் கொடுக்கல. இயேசு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நீங்களே தேவனுடைய ஆலயம். ஆமென் சொல்ல மாட்டோமே? சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாரும் கை வச்சு சொல்லுங்க, நாங்கள் தான் தேவனுடைய ஆலயம். இப்ப அவர் எங்க வாசம் செய்கிறாரு? கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் அல்ல, அவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார். இப்ப வாசனை வருன்றீங்களா வராதுன்றீங்களா? சாம்பிராணி, கந்தப்பொடி, எந்த சுகந்த வர்க்கம் எதுவும் தெரியல, அவ்வளவு வாசனை மிகுந்தவர் எனக்கு உள்ளே வாசம் செய்கிறார். அல்லேலூயா. அவர் எனக்குள்ளே வாசம் செய்கிறதுனாலே நீங்களே தேவனுடைய ஆலயம், அவர் உங்களுக்குள் வாசம் செய்கிறார் என்றார். அந்த இயேசுக்குள் இருந்த அந்த வாசனை இப்போ எனக்குள்ளே வீசுகிறது. ஆமென் சொல்லுவோமே. அந்த ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை கொடுக்கிறது மாத்திரம் அல்ல, இப்போ அவர் எனக்குள்ளவே இருக்கிறாரு. அவருக்குள்ள இருந்த அந்த பரிசுத்தம், அவருக்குள்ள அந்த நீதி, அவருக்குள்ள அந்த ரட்சிப்பு இப்போது எனக்குள்ளே காணப்படுகிறது. என்னை பார்க்கிற ஒவ்வொருவரும் அந்த இயேசுவின் வாசனையை அவர்கள் காண்கிறார்கள். ஆமென் சொல்ல மாட்டோமே? எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, நாங்க தான் தேவனுடைய ஆலயம். எங்களுக்குள்ள இருந்து அந்த வாசனை வீசுது. ஆமென் சொல்லுங்க சத்தமா. ஆமென் சொல்ல மாட்டோமே? அல்லேலூயா. அந்த வாசனை ஒவ்வொரு நாளும் அந்த வாசனை வீசிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. எந்த இடத்துலெல்லாம் போறோமோ, நாற்றமான இடத்திலும் நம்ம காலை வைத்தா போதும், இயேசு எனக்குள்ளே வாசமாய் இருந்தால் அந்த இடம் வாசனை மிகுந்ததாய் மாறும். ஆமென் சொல்ல மாட்டோமே? அல்லேலூயா. உங்கள் வீட்டில் கூட ஏதோ இந்த மழை நாட்கள் தேவையில்லாத ஒரு வாசனைகள் வருதுன்னா என்ன பண்ணுறோம்? ஒரு ஸ்ப்ரே ஒன்று வைத்திருக்கிறோம். என்ன பண்ணுறது? அது அடித்த உடனே ஒன்றும் இருக்கிறது இது மிக்ஸ் ஆகி தான் அடிக்குது. இதுவும் அதுவும் மிக்ஸ் ஆகி அது வேற மாதிரி ஒரு வாசனை வரும். சே, இதுக்கு முன்னாடி இருந்தது நல்லா இருக்குப்பா, ஒழுங்காக அதிலே இருந்துருக்கலாம் போல இருக்கு. ஐயோ இது என்ன வேற மாதிரி இருக்குதுன்னு வீட்டை விட்டு ஓடியாந்துடும். கொஞ்ச நேரம் வெளில போய் நிற்போம், சரியில்லை, ஜன்னல்லாம் திறந்து விடுவோம். அப்படிதான் ஃப்ரெஷ் ஏர் வந்தது அது மாறுது. ஆனால் இயேசுவின் வாசனை அப்படிப்பட்டது இல்லை. ஒரு தடவை அவர் எனக்குள்ள வந்துட்டார்னா என்னுடைய நாற்றத்தை எல்லாவற்றையும் இயேசுவின் ரத்தம் மாற்றுகிறது மாத்திரம் இல்லைங்க, அந்த வாசனை என் மூலயமா வீச செய்யும். ஆமென் சொல்ல மாட்டோமே? முன்பு நான் வாயை திறந்தா ஒரே நாற்றமோ, ஒரே அந்த அழுக்கும் தேவையில்லாத அசுத்தங்களும் வாயில புறப்பட்டது. இப்ப நான் வாயை திறக்கும் போதே நீதியின் வசனமாகிய ஜீவ வசனங்கள், தேவனுடைய வார்த்தைகள், அநேகரை உயிர்ப்பிக்கும் ஜீவனுள்ள வார்த்தைகள் பேசும் போதே அந்த வாசனை அவர்களுக்குள்ளே வருகிறது. ஆமென் சொல்லுவோமே? அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க நான் வாயை திறந்தனா வாசனை வீசுது? ஒருத்தர் தான் ஆமென் சொல்றார். அல்லேலூயா. யோசிக்கிறாங்க, நான் பேசி பார்க்கல, இது வரைக்கும் பேசி பார்க்குறேன், இனிமேல் இன்னிலேருந்து ட்ரை பண்ணுறான் பாஸ்டர், இன்னும் நாங்கள் பேசி பார்க்கல, வாசனை வருதான்னு பார்க்குறோம். விசுவாசிங்க எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் வேறு மாதிரி தான் பேசியிருக்கோம். இல்லை, இயேசு உங்களுக்குள்ளே வரும்போது
அந்த வாசனை மாறிடுச்சு. அல்லேலூயா. அந்த நாற்றமெல்லாம் சிலர் சொல்றாங்களே, நான் வாயை திறந்தேன் அவ்வளோதான் சொல்றாங்களா இல்லையா? வேற ஒரு வார்த்தை சொல்றாங்க, சொல்ல விரும்பல. சொல்றாங்களா? நான் வாயை திறந்தேன் அடுத்த என்ன சொல்றாங்களா? அப்ப நல்லா கவனிங்க, அது இல்லை. இயேசு எனக்குள்ள எப்போ வராரோ அந்த நாற்றமெல்லாம் போயிடுச்சு. சொல்லுங்க, எல்லாம் நாற்றமெல்லாம் போயிடுச்சு. சொல்லுங்க, இயேசு எனக்குள்ள வரும்போது நாற்றம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ என் வாயை திறந்தாலே வாசனை வீசுது. ஆமென் சொல்லுங்களேன். சத்தியம் உள்ளவர், ஜீவன் உள்ளவர், வாசனை மிகுந்தவர், இயேசுவின் வாசனை. நான் வாயை திறக்கும் போதே அந்த இடம் ஒரே நாற்றமோ, எல்லாரும் முகம் ஒரே விதமான, ஐயோ என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னு பிசாசு அவர்களை குழப்பத்திலும் அழுகையிலும் வைத்திருந்த அந்த இடம் ஜீவனும் சமாதானமும் கிருபை உள்ளதாய் மாறுகிறது. ஆமென் சொல்ல மாட்டோமே? அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் பேசினாலே அந்த இடம் கர்த்தர் உண்மையாகவே அந்த இடம் வாசனை மிகுந்ததா மாறும். இன்னிலேருந்து ட்ரை பண்ணுங்க. எத்தனை பேர் ட்ரை பண்ண போறீங்க? எத்தனை பேர் வாயை திறக்க போறீங்க? திறந்துக்கிருந்து வேற எதையாவது சொல்லி, எதையாவது திறந்துக்கிருந்து பாஸ்டர் தான் சொல்ல சொன்னார், எதுக்கு தெரியாது, அவர் தான் சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்றாதீங்க. ஜீவனுள்ள வார்த்தைகளே பேசுங்க. ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசுங்க. சொல்லுங்களேன், தைரியமா சொல்லுங்க, பயப்படாதீங்க. தைரியமா விசுவாசத்தின் வார்த்தையில பேசுங்க. ஐயோ இது நடக்குமோ நடக்காதோ நான் சொல்றேன் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், பரிசுத்தர். உங்களை அழைத்தவர் நித்தியம் உள்ளவர், சத்தியம் உள்ளவர், சர்வ வல்லமை. ஆமென். அப்ப உண்மையாகவே அவர் எனக்குள்ள இருக்கிறார்மா. நான் சொல்லல, அவர் எனக்குள்ள இருக்கிறார். நான் சொல்லுகிற வார்த்தைகளை அவர் கனப்படுத்துவார். நான் சொல்லல, நீங்க சொல்லி பாருங்களேன். ஐயோ என்ன செய்யறதுனே தெரியல, ஐயோ ஒரே கஷ்டத்திலும் வேதனையும், என்ன செய்யறது தெரியல, இருக்கலாமா சாகலாமா அப்படின்றவங்க மத்தியிலும் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை அவர்களுக்குள்ளே என்னன்னே தெரியலப்பா வந்து ஜோம் பண்ணிட்டு போனாங்க, நிலைமையே தலைகீழ மாறிடுச்சு. ஆமென். காரணம் தெரியுங்களா? இயேசுவின் வாசனை உங்க மேலேமா கர்த்தர் வீச செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இயேசுவின் வாசனையை நாம் வீச செய்ய வேண்டும். இறுதியா ஒரே ஒரு சொல்லி முடிக்கிறோம். எடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை. ஆமென் சொல்லுமே. அப்ப இயேசுவை அறிந்தாலே நல்லா புரிஞ்சுங்க, இயேசு எனக்குள்ள, இயேசு ஒரு உண்மையுள்ள ரட்சகர், அவர்தான் உலக ரட்சகர். அந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், அவருடைய நாமத்தினாலே என் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதுன்னு அறிவு வரும்போதே அந்த வாசனை நமக்குள்ள வந்துடுதான். ஆமென் சொல்லுங்களேன். அந்த வார்த்தை பாருங்க, அறிவு வரும்போதே. ஏன்னா பிசாசு ஃபர்ஸ்ட் பிளாக் பண்ற இடமே அது. சொல்லுங்க, பிசாசு ஃபர்ஸ்ட் பிளாக் பண்ற இடமே அது நம்முடைய சிந்தையில தான் கை வைக்கிறான். நம்முடைய சிந்தை பிளாக் ஆச்சுன்னா, சிந்தை அது கரப்ட் ஆச்சுன்னா செய்யற வேலை எல்லாமே வேற மாதிரி தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்க, கரெக்டு தானே? நம்ம சிந்தை ஒரு கரப்ட் ஆச்சுன்னு வைங்களேன், செய்கிற வேலை எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ தாய்மார்களே பாருங்க, நல்ல சமையல் ரூமில் வேலை செய்துட்டே இருக்கிறீங்க, நல்லா சிந்தை ஒழுங்கான சரி, எங்கேயோ பார்த்துட்டு எதையோ அரிஞ்சு எதாவது பண்ணுறீங்களா வைங்களேன், இதெல்லாம் தக்காளிலாம் அரிஞ்சு தக்காளிலாம் வெளில போட்டு தேவையில்லாத தோளத்தை உள்ள காரையில் போட்டு சரக்கு பொறுக்கு, என்ன ஐயோ என்ன இது வேற எதுவும் இருக்குது, காரணம்னா சிந்தை ஒழுங்காக இல்லைன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். கரெக்டா இல்லையா? ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே, கரெக்டு தானே? உண்மை அதுதான். அப்போ பிசாசு நம்முடைய சிந்தையை அவன் கை வைத்து அவன் ஆளுகை செய்தாலே பாருங்க, நம்முடைய பேச்சு வேற மாதிரி இருக்கும், நம்முடைய செயல்கள் வேற மாதிரி இருக்கும், எல்லாவற்றையும் அவன் கரப்ட் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிருவான். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆனா நல்லா கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை. ஆமேன் சொல்லுவோமே. அப்போ இயேசுவை நாம் அறிந்து கொண்டாலே அந்த அறிவுக்குள்ள முதல்ல அந்த வாசனை ஆளுகை செய்து. ஆமேன் சொல்லுங்க. அந்த சிந்தையிலிருந்து அந்த இருதயத்துல என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்துல இயேசுவின் வாசனை அது பரவிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நான் வாயை திறக்கும் போது, சிந்தையில் என்னை யோசிக்கும் போதே அந்த வாசனை எனக்குள்ளே அதிகமாகி கொண்டே, நான் போற இடங்களிலே, நான் போகிற வீடுகளிலே, என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய வேலை ஸ்தலங்களிலே, நான் எந்தெந்த இடத்துலலாம் போறனோ, நான் எந்தெந்த இடத்துலலாம் பேசுறனோ,
இயேசுவின் வாசனை அது வீசிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்கிறார், அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க அடுத்த வசனம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் அதே நேரத்தில் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். இந்த வார்த்தை அருமையான ஒரு வார்த்தை. என்னது? கிறிஸ்துவின் நற்கந்தம் அப்படின்னா பயங்கர நற்கந்தம் அப்படின்னாலே வாசனை மிகுந்தது என்று அர்த்தம். அப்ப நல்லா கவனிங்க, கிறிஸ்துவின் நற்கந்தம் என்றால் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே சரிங்க, சபைக்கு உள்ளே சரி, ரட்சிக்கப்பட்டவர்கள் சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். சபைக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் சபைக்கு உள்ளே சரி, கெட்டு போகிறவர்களாகிய சபைக்கு வெளியிலும் சரி, இயேசுவின் வாசனை, அந்த நற்கந்தமாகிய கிறிஸ்துவின் நற்கந்தம் நம் மூலமாய் வீச செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவின், நாங்கள் கிறிஸ்துவின், சொல்லுங்க, நாங்கள் கிறிஸ்துவின் நற்கந்தம், நற்கந்தமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, நாங்க இனிமே கிறிஸ்துவின் வாசனை எங்களுக்குள்ள இருந்து வீசும்? அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமேனே வரமாட்டதே, இன்னும் சத்தமா ஒரு ஆமேனே வரமாட்டதே. அல்லேலூயா. கிறிஸ்துவின் வாசனை பாருங்க, கர்த்தர் அருமையா அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். இந்த அப்போஸ்தலனாகிய பவுலே பாருங்க, அவரே பயங்கரமான நாற்றத்திலிருந்து தான் கர்த்தர் தூக்கி எடுத்தார். கரெக்டா இல்லையா? கிறிஸ்துவ அந்த அப்போஸ்தலனாகிய பவுலோட வேலை என்ன? சபைகள் தோறும், வீடுகள் தோறும் உள்ள போந்து ஜனங்களை அடித்து துன்புறுத்தி கொலை செய்து, எவ்வளவு பயங்கரமான அழுக்கான நாற்றத்தில் இருந்த ஆளை தூக்குனதுனால தான் அவருக்கு நல்லா தெரியும், கிறிஸ்துவின் வாசனை என் மேலே இருக்கிறதுனால தான் என்னுடைய பழைய அழுக்கெல்லாம் நாற்றத்தை எல்லாம் அவர் மாற்றினார். அல்லேலூயா. அப்ப அந்த கிறிஸ்துவின் நற்கந்தம், கிறிஸ்துவின் வாசனை அது எனக்குள்ளிருந்து அநேகருக்கு அது வீச செய்திருக்கிறார். அல்லேலூயா. உண்மையாகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்கந்தத்தை, கிறிஸ்துவின் நற்கந்தமாய் கர்த்தர் நம்மை உண்டாக்கி இருக்கிறபடியினாலே அந்த இயேசுவின் இரத்தத்தினால் உண்டான வாசனை அது எனக்குள்ளே வீச செய்கிறதுனாலே நான் கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. வாசனை இனிமே வீசுமா என்னிலிருந்து? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சத்தமே வரமாட்டதே, சத்தமே வரமாட்டதே, ஆமேன்னு சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. உண்மையாகவே சொல்லுகிறேங்க, உண்மையாகவே இந்த கிறிஸ்துவின் வாசனை நம்ம மூலமா வீசணும். ஆமேன். உண்மையாகவே கர்த்தர் அந்த பாக்கியத்தை கர்த்தர் நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார். காரணம், அவர் எனக்குள்ளே வாசம் செய்கிறார். அதனாலதான் சொல்றார், நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் இந்த காலை வேளை உண்மையாகவே கிறிஸ்துவின் நற்கந்தத்தை அவர் எனக்குள்ளே ஊற்றியிருக்கிறார் என்றால் நான் அந்த நற்கந்தமாயிருக்கிறேன். உண்மையாகவே இந்த உலகத்திற்கு வெளிச்சம் வீசுகிறவர்களாய் மாத்திரமல்ல, வாசனை வீசுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். ஆமென் சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. அந்த கிறிஸ்துவின் வாசனை எனக்குள்ளே, நான் அநேகருக்குள்ளே நாற்றமான இடங்களிலே இந்த வாசனை வீசுகிறவர்களாய் கர்த்தர் என்னை பயன்படுத்த வேண்டும். ஆமென். தொடர்ந்து கர்த்தருக்குள் பலப்படுவோம். கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இன்று முதல் செயல்படுவோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். தேவனுடைய காரியங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடத்துல அப்படி எழுந்து நிற்போம். இறுதியாக ஒரு பாடலை பாடுவோம். வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்ட வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்ட தவறாவி எனக்குள்ளே அந்த தயாவி அழுகுவதில்லை. தவறாவி
செபிப்போம். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசு